நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து நான் வந்து நாங்க சந்திக்க முடியாது சார். பொதுமக்கள் இவங்க எப்படி சார் நாங்க வந்து சந்திக்க முடியாது? பழனியில சாலை விரிவாக்க பணிக்காக கோயில அதிகாரிகள் இடிச்சதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வீடுகள், கடைகள் உட்பட இது எல்லாமே அகற்றப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பழனியில இருந்து திண்டுக்கல் வரைக்கும் சாலை விரிவாக்க பணி நடந்துட்டு வருது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அப்போ ஆயக்குடி பக்கத்துல தான் சாலை விரிவாக்க பணி. அப்போ சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயிலையும் அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்காம். இது சாலை விரிவாக்க பணிக்கு இடையூறா இருந்ததாகவும் அதன் காரணமா தான் இந்த கோயிலை இடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தான் வருவாய்த்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த கோயிலை இடிக்கிறதுக்காக அளவீடு செஞ்சதா சொல்லப்படுது. அப்போ அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அதிகாரிகளோட கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. சாலை விரிவாக்க பணிக்கு இடையூறா கோயில் இருக்கு, அதனால இதை கட்டாயம் அகற்றிதான் வேணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் உறுதியா இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து தான் கோயிலை வேறு இடத்துக்கு மாற்றி அமைக்க சொல்லி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்களாம். அதுக்கப்புறமா தான் கோயில் மற்றும் அந்த பகுதியில் இருந்த வீடுகள், கடைகள் இடிக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படி சாலை விரிவாக்க பணிக்காக கோயில் அகற்றப்பட்ட சம்பவத்தால அங்க பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.